வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக்கு மறக்காமல் ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பிலும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைச்சாலும் கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எமோஷன்ஸ் ஆகி கொஞ்சம் அதீதமாக வந்து அகலக்கால் வச்சு ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். மற்றபடி எல்லா ஏற்றங்களும் நல்ல லாபங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் விஷயங்கள் மட்டும் சின்னதாக ஒரு மனக்கலக்கங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து ஒரு சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள் நடக்குங்க. ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள், ஆன்மீக சுற்றுலா இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல அதிர்ஷ்டகரமான விஷயங்கள், வீடு நிலம் புலன்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் 11ல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், ஒரு பெரிய புதிய வேலை மூலியமாக ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஹைக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள். 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கிற நட்சத்திரம் குருடைய நட்சத்திரத்திலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். சின்ன சின்ன வாக்கு ஏதாவது இடமா கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி சுப நிகழ்ச்சி நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விஷயங்கள் வந்து 8ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ வந்து போகிறதே வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். எங்கேயாவது வந்து ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்து அதுக்கப்புறம் போக முடியல வர முடியலங்கிற ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி வந்து அங்கேயே வந்து ஆட்சியாக இருக்குது. ஸோ 9 10ஆம் அதிபதி போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும். பட் இருந்தாலும் வந்து ஒரு 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். ஒரு பேராசைப்பட்டு ஏதாச்சும் பெரிய கடன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து சின்னதாக ஒரு வாக்குவாதங்களோ அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 11. ஸோ 11ல் ராகு. ஸோ 11ல் ராகு தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள்லாம் மாறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அங்கேயே வந்து உங்களுக்கு சுக்கிரனும் நல்ல ஒரு உச்சமான சுக்கிரன் அது ஒன்று பரிவர்த்தனையில் வரும்பொழுது பெரிய லாபங்களை எழுதி தரதுக்கான வாய்ப்புலாம் வந்து திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை, அதாவது ஒரு விபரீத ராஜ யோகங்கள், நம்ம நினைக்காத இடத்துல வந்து திடீர்னு ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி ஆனாலும் சூரியன் 4ஆம் அதிபதி 10ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களில் சரி ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் ரொம்ப நல்லா கொண்டு வரும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தின்னு சந்திரன் 3. ஸோ 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுதன். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக வந்து ஒரு 2லும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து சின்ன ஒரு மன கலக்கங்கள் வந்து போகும். ஏன்னா நட்சத்திராதிபதியாக குரு போகும்போது அந்த மாதிரி விஷயங்களும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுதன். ராகு வந்து 11லிருந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு 8ஆம் அதிபதி உங்களுக்கு
ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள். ஸோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு இல்யூஷன், அதாவது கற்பனையிலே வந்து நம்ம ஒரு கனவு ஒரு பயம் வர்றதுக்கான வாய்ப்புலாம், அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஆனால் லாபம் இருக்கணும், நல்ல லாபங்கள் வருது. ஏன்னா ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது திடீர் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். சில எந்தவித மாற்றம் இல்லை. ஒரு பெரிய லாபங்கள், நல்ல லாபங்கள். வேலையில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் மூலியமாக, வேலை உயர்வு மூலியமாக ஒரு பெரும் பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ரிஷப லக்னமாக இருந்து சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீதியில் வராங்க. ஸோ இது வந்து என்னை பொறுத்தவரை வந்து சனி வந்து உங்களுக்கு 10ல் இருக்காருங்க. 9ஆம் தேதி 10ல் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பெரிய லாபங்கள், பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குது. காரணம் அது ஒரு பரிவர்த்தனை, சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, திடீர் அதிர்ஷ்டங்களும் பெரிய பொருள் வரவையும் கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபதினா, ராகு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு லாபங்களையும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்லா வளர்ச்சி, பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, சந்தோஷங்கள், குதூகலங்களாக அற்புதமாக இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாவது, குரு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்தும் அது 11ல் உள்ள சுக்கிரனுடைய பரிவர்த்தனையில் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. வேலையில் நல்ல ஏற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு பெரிய வேலை கிடைக்குது, பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் தசாபதினா, புதன் வந்து பார்த்திங்கன்னா 2, 5ஆம் அதிபதி 10ல் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் அகலக்கால் வைக்காமல் இருக்கும். குழந்தைகள்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 5க்கு 10ங்கிறது 8ஆம் இடம் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஒரு வாக்குவாதங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது 5லிருந்து சூரியன் சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் வந்து குழந்தைகள் கொஞ்சம் நம்மகிட்ட வந்து விடுக்குன்னு பேசுது. குழந்தைகளுக்காக சில நேரங்களில் கடன் வாங்குற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தணும். ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 11ல் உச்சம், அதுவும் குருவுடைய ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களை தள்ளி தரதுக்கான வாய்ப்புகள், வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரக பரிவர்த்தனைங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக இந்த வாட்டி அமைஞ்சிருக்கிறதுனால பயன்படுத்தி நல்ல பணம் வரும்போது சேவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. 3 வேளை சாப்பாடு எப்படி அவசியமோ, ஒரு வேளை தூக்கம் எப்படி அவசியமோ, அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பெரியவர் வந்து என்ன சொல்வார்னா, நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும். நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது. ஏதோ வயசாகிடுச்சு, ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்த தின்ன பித்தம் தெளின்னு சொல்லிட்டு சாமியை போய் பார்க்குறோம். நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கணும். அது என்ன சாமி வேணால் இருக்கட்டும், அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம், ஒரு 5 மணி காலையில் இல்லையா, எனக்கு காலையில் எந்திரிக்க பழகமே இல்லை, நைட் படுக்கிறதே 2 மணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம், அது என்ன டைமாக இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள். சாண்டிங்கிறது வந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய, அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும். இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், எல்லாமே அடித்து தூள் கலப்பிடலாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இதில் வந்து இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து ராகு கேது பயிற்சிகள் வருது. இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து அதாயிடுமோ இதாயிடும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ராகு கேது பயிற்சிகள் வந்து ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளே கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போ ராகு தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும். ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க. ஸோ மீனத்துலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார், கும்பத்துக்கு போகிறார். ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம், இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லுங்கள், ஒரு மேஷ லக்னக்காரரெல்லாம் இருக்கீங்க. ஸோ கும்பத்தில் ராகு போது 11ல் ராகு வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பாருன்னு எல்லோரும் ஆஹா ஆகும்னு பாராட்டுவாங்க. கரெக்டுங்களா? ஆனால் இப்போ அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு சூரியன் ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவோம், குழந்தைகள் விஷயங்கள், அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது. அந்த 1.5 வருஷம் ஃபுல்லாகவே அடிப்படாது, 2 மாதம் வச்சு செஞ்சிடும். அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்குது பாருங்கள், அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு வைங்களேன், அடிச்சதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு 2 மாதம் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அது எப்படி வரும்னா, நீங்கள் எப்படி இதை ஓமானம் பண்ணிக்கணும்னா, ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு பைக்கு,
ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, லாரி வந்து சைக்கிள் அடிச்சதுன்னா என்னாவும், பைக் அடிச்சதுனாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நம்ம கர்மா தான், நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மா வந்து இப்போ அடிக்கிறது தான் இது. ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது, அப்போ ராகு அதை அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன். இப்போ குழந்தைகள் 5ஆம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்துக்கு 5ஆம் பாவாதிபதியாக லாபங்களை கொடுப்பார், எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். அதில் இது அடித்து முதல் 1 மாதம், அதுக்கு அடுத்த மாதம் கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மாதம் நீங்கள் வந்து அந்த 2வது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்ட் ஆகும். 3வது மாதம் அந்த காயங்கள் ஆறதுக்கு ஒரு மாதம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுத்துரும். ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும். கிரகம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே பட வேணாம், ஒன்றுமே ஆகாது, ஜாலியாக இருந்துடலாம். யாருமே வந்து அதை பற்றி கவலையே பட வேணாம். ஓகேங்களா, இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே, சந்திரன் இருக்குன்னா என்ன, 4ஆம் தேதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார் விஷயங்களும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நடக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சோம். அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்றோட ஒரு 10 டிகிரியில் இருக்குன்னு, ராகுவும் சந்திரனும் 10 டிகிரி ஒரு 8 டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஸோ இது இப்படி தான் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது. சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே, கேது சூரியன் ரெண்டுமே இணையுதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு 3 மாதம் தான், 1.5 வருஷம்லாம் இருக்காது, நல்லா புரிஞ்சு 3 மாதம் மேக்ஸிமம் 3 மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பயிற்சிங்கிறது நடக்குமே ஒழிய அங்கே கிரகங்கள் இல்லாத, எனக்கு அங்கே கிரகமே இல்லைங்க, கும்பத்தில் கிரகம் இல்லைங்க, சிம்மத்தில் கிரகம்னா ராகு கேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை பண்ணாது. அதே நேரத்தில் வந்து ஒரு 8ல் போகுதுன்னு வச்சுமே, இப்போ மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க. ஸோ மகர லக்னக்காரர்களுக்கு வந்து 8ல் கேது போகுதுன்னா கிரகம் இல்லைன்னா சின்ன பாதிப்பு இருக்கும். அந்த தசாபுத்தி அந்தங்களும் ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சல் இருக்கும். கிரகங்கள் வந்து மாட்டுச்சுன்னு நீங்கள் அப்போது வச்சு செஞ்சுருங்கிறது தான் உண்மையான விஷயம். நான் சொன்ன மாதிரி தான், நின்றுட்டுருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது டமால் அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும். சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்ல, அது வேறு சப்ஜெக்ட்டு, அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இது தான் ராகு கேது பயிற்சியை வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைன்னா ராகு கேது பயிற்சியில் வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்றது தான் உண்மையான விஷயம். சொல்லிட்டு உங்களது இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க. ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க. இந்த புத்துக்கோயில்கள் இருக்கு இல்லையா, புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம். சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள். அன்னதானம் பண்ணுறது சிறப்பான. இந்த 3 பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா, எனக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்கறதை விட யாரை கஷ்டப்படுறனுக்கு ஒரு 2 கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க. அவன் குடும்பத்தோடு சாப்பிடுவான்ல. நீங்கள் உட்காந்து தொண்டையை வச்சுக்கிட்டு உட்காந்து கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். அதார இறைவனை பிரார்த்தனை சிறப்பான பலன் கண்டிப்பாக இருக்கணும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.